நல்லது பண்றதுக்கு அரசியலுக்கு வாங்கடா, கொள்ளை அடிக்கிறது கொலை பண்றதுக்கு மாடா அரசியலுக்கு. ஓடி விளையாடு ஓய்ந்திருக்கலாகாது. அதுக்கு தான் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்ல சம்மருக்கு ஆடைகள் வாங்கும் போது அவுட்டோர் கேம்ஸ் ஃப்ரீ. ஓடு ஆடு விளையாடு சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ் சம்மர் கோடையை கொண்டாடலாம். தேசிய அரசியலில் வந்துட்டு 7 எம்பிக்கள் வந்து ஆம் ஆத்மியிலேருந்து பாஜக வந்து 3/2 பங்கு வெளில போனாலே யாருமே வந்துட்டு பதவியை ராஜினாமா வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்லி ஒரு ராங்கான இடத்துல இருந்திருக்கேன்னு சொல்லிட்டு இன்னைக்கு ஆம் ஆத்மி எம்பி வந்து பேசியிருக்காரு சார். எப்படி பார்க்குறீங்க தேசிய அரசியல்? ரொம்ப தப்புங்க. பிஜேபி விலை கொடுத்து வாங்க ஆரம்பித்திருக்கிறது. 7 பேரை வளைச்சிருக்காங்க, காசு கொடுத்து தான் வாங்கியிருக்காங்கன்றது 100% தெரியுது. 22 பிப்ரவரியில் பஞ்சாப்ல எலெக்ஷன். அதுக்கு அங்கே வந்து ஆம் ஆத்மி கட்சியை கொலாப்ஸ் பண்ணுறதுக்கு தான் இதை பண்ணுறாங்க. இவங்க நாளைக்கு தமிழ்நாட்டில் இதை பண்ண மாட்டாங்கன்னு நினச்சோம். கண்டிப்பாக செய்வாங்க. ஆம் ஆத்மி கட்சியை உடச்சி 7 பேரை எடுத்து 2/3 ஸ்பிளிட் இல்லைன்னு சொல்லி கொண்டு போகிறதுன்றது உச்சகட்ட அயோக்கியத்தனம். ஜனநாயகத்தை பணநாயகமாக பாஜக மாற்றி கொண்டிருக்கிறது. நினைத்து பார்க்க முடியாத அட்டூழியம். இதெல்லாம் ரொம்ப ஆபத்தான கட்டத்தை நோக்கி இந்திய ஜனநாயகம் நகருதுங்க. ஆம் ஆத்மி கட்சிக்கு நடந்தது நாளைக்கு எந்த கட்சிக்கு வேணால் நடக்கும். பெரிய நம்பிக்கை துரோகம்னு சொல்லி கெஜ்ரிவால் வந்து பெரிய நம்பிக்கை துரோகம் தான். நீ ஓகியநாதனா பிஜேபியோட சித்தாந்தம் கொள்கை பிடிக்குதுன்னா ரிசன்மெண்ட் போடா. 7 பேர் ரிசன்மெண்ட் போங்க. ரவுடித்தனம் பண்ணணும்னு சொல்லி மேற்கு வங்கத்தில் ஒருத்தன் வீட்டை விட்டு வெளியில் வரணும்னா தலைகீழ வந்துட்டு என்னால் தொங்க விட முடியும், வெளியில் அப்படி யார் வந்துடாதீங்க அப்படின்னு சொல்லி அமித்ஷாவே டைரக்டாக பேசுகிறாரு. உச்சகட்ட ஆணவத்தில் பிஜேபி ஆடிக்கொண்டிருக்கிறது. மேற்கு வங்கத்தை மட்டும் பிஜேபி கைப்பற்றுமே ஆனால் மிகப்பெரிய நெருக்கடியை நோக்கி இந்தியா நகரும். மற்ற எந்த மாநிலங்கள் ஆட்சி அமைப்பதையும் விட பிஜேபி மேற்கு வங்கத்தில் ஆட்சியை பிடித்தால் அது சர்வநாசம். அதில் எந்த சந்தேகம் வேணும். எஸ்ஐஆரை திட்டினாங்க, இவிஎம் திட்டினாங்க, இது எல்லாமே நடந்துட்டு இருந்தது. ஆனால் எலெக்ஷனுக்கு அப்புறம் இந்த 2 பேச்சுமே அப்படியே கட்சிகள் இருந்து காணாமல் போயிருச்சு. தோத்தா வந்து மறுபடியும் எஸ்ஐஆரை வாயை திறக்கல, இவிஎம் பற்றிலாம் வாயை திறக்கல. அது மோடி ஜெயிச்சாதாங்க இவிஎம்ல ப்ராப்ளம். அதே முடிச்சிட்டாரு ஸ்டாலின். 10 சீட்டு 15 சீட்டு கொடுப்பாங்க, கொடுக்குறதே 5, 2 தான் ஜெயிக்க போறீங்க. என்னத்துக்கு உங்களுக்கு பெரிய பேச்சல்? பேசாம இவங்க வாக்கு வங்கி அரசியலை விட்டு சமூக இயக்கமாக மாறிடுறது பெட்டர். அடுத்த எலெக்ஷன்ல கண்டிப்பாக திமுக சிம்பல்ல தான் அவங்களை நிற்க சொல்லுவாங்க. எழுதி வச்சுக்கோங்க. ஒரு மந்திரி கூட அவங்க தொகுதியை விட்டு வெளியில போக முடியல. செந்தில் பாலாஜி ஓட்டே போடலை. இது எந்த அளவுக்கு அவங்க கவலை கொண்டிருக்கிறார்கள் என்பதற்கான அடையாளம். யாரும் நிம்மதியா இல்லை தெரியுது. ஏதோ ஒரு விதத்துல விஜய் ஃபேக்டர் இவங்க 2 பேரையும் டிஎம்கே ஏடிஎம்கே எஸ்பெஷலி டிஎம்கேவை டிஸ்டர்ப் பண்ணிருக்குன்றது மட்டும் தெளிவா தெரியும். தங்க நகைகள் சோவரனுக்கு 3000 தள்ளுபடி, வைர நகைகளுக்கு 10,000 தள்ளுபடி, மேலும் பல சலுகைகளுடன் அக்ஷய சூப்பர் தங்க திருவிழா. சரவணா ஸ்டோர் சூப்பர் ஜுவல்லரி, சென்னை, மதுரை, கோயம்புத்தூர். ஃபைன் மீடியாவோட ஒரு ஸ்பெஷல் இன்டர்வியூல சிறப்பு அழைப்பாளராக தமிழ்நாட்டினுடைய ஒரு மூத்த உதவியாளர் மணிசார் அவர்கள் இணைந்துள்ளார். சமகால அரசியல்கள் குறித்த பல்வேறு கேள்விகளை முன்வைக்கின்றோம். வாருங்கள் நிகழ்ச்சிக்கலாம். வணக்கம் சார். எஸ்ஐஆரை திட்டினாங்க, இவிஎம் திட்டினாங்க, இது எல்லாமே நடந்துட்டு இருந்தது. ஆனால் எலெக்ஷனுக்கு அப்புறம் இந்த 2 பேச்சுமே அப்படியே கட்சிகள் இருந்து காணாமல் போயிருச்சு. தோத்தா வந்து மறுபடியும் தோத்துட்டாங்கன்னா, திமுக தோத்துட்டாங்கன்னா எஸ்ஐஆர் நிர்மலா சீதாராமன் புருஷன் வந்துருவாரு, இவிஎம் அது இதெல்லாம் வந்துடும். அண்ணா திமுக தோத்துதுன்னா அவங்களுக்கு எதை பற்றியும் கவலை கிடையாது. அவங்க வழக்கம் போல பிஸ்னஸ் ஆஸ் யூஷுவல்னு போயிடுவாங்க. நல்ல பாயிண்ட். எஸ்ஐஆரை வாயை திறக்கல, இவிஎம் பற்றிலாம் வாயை திறக்கல. அது மோடி ஜெயிச்சாதாங்க இவிஎம்ல ப்ராப்ளம். லோக்கலில் பிரச்சனை. நான் ஜெயிச்சேன்னா பிரச்சனை இல்லை. ஏங்க இவங்க எந்த அளவுக்கு அறிவு நேர்மை உள்ளவங்கன்னா, எலெக்ஷன் பார்லிமெண்ட் எலெக்ஷன் நடக்குது. நீ தமிழ்நாட்டில் 40 ஜெயிக்கிற, மோடி அங்கே 303 640 ஜெயிக்கிறாரு. அதில் வந்து இவிஎம் மோசடின்றான். ஏன்னா அவன் மோசடி பண்ணுறவன் 303 வந்து அப்படியே தக்க வச்சுக்க முடியாதா? அவனுக்கு மைனாரிட்டி வந்திருக்கு கவர்மெண்ட். அது அப்கோர்ஸ் பொலிஷன் கவர்மெண்ட், அது நாட் மைனாரிட்டி கவர்மெண்ட். 303 240 ஆயிருக்குன்னா அவன் இவிஎம் டேம்பர் பண்ணுறான்னா அவன் தனக்கு ஒரு 282 வந்து மோடி 1.0282 2.0303 அதை தக்க வச்சிருப்பானே. சரி, நீ வந்து 40 எப்படா ஜெயிச்சனா? இல்லை அது எப்பவும் அவங்க இப்படி தான் பண்ணுவாங்க. எத்தனை நாள் பேச்சுவார்த்தை. முதல்ல உங்களுக்கு ஞாபகம் இருக்கு, அந்த பார்லிமெண்ட் எலெக்ஷன் வந்தப்ப ராகுல் தான் பிஎம்னு பேசினாங்க, ஞாபகம் இருக்குல்ல? கொடி ஏற்ற மாட்டாரு, இவர் தான் ஏற்ற போறாரு. நான் இந்த அளவுக்கு பைத்தியம் மூத்துச்சு. இப்போ இவிஎம் பற்றியும் எஸ்ஐஆரை பற்றியும் பேச மாட்டாங்க, கண்டிப்பாக பேச மாட்டாங்க. ஆனால் இவங்களுக்கு ஜெயிக்கலான்னு ஒரு வாய்ப்பு இருக்குது. தோக்கிற வாய்ப்பு இருந்தால் அது 2ஐயும் கொண்டு வந்துடுவாங்க. இடதுசாரிகள் இது வரைக்கும் பேசலை. சீமான் வந்து வாக்குப்பதிவு அன்னைக்கு தான் பேசுகிறாரு. ஒரே ஒரு விஷயத்தை தான் சொல்கிறாரு. 80% போனாலும் சரி, 90 போனாலும் சரி, போடாமல் ஒரு 10% இருப்பான். பஸ்ஸு விடலை, பஸ்ஸு பிரச்சனை இருக்குது, ஓட்டு போட வர்றதுக்கே பஸ் இல்லை, திரும்ப போகிறதுக்கு எங்கே போக போகிறாங்கிறதோட பேசுனதோட சீமான் அமைதியாயிட்டார். 2 கட்சிகளும் வந்துட்டு அவங்க பெருசாக ஒன்றும் பேச மாட்டாங்கங்க. 5 சீட்டு தான் வாங்குறது. 2% கான்ஸ்டிடுவன்சியில் தான் நீ போட்டி போடுற. 234 தொகுதியில் 5%ன்றது 2%. 2%க்கு சீட்டு போட்டி போடுறவங்களுக்கு என்னத்துக்குங்க இந்த வாக்கு? எது நாடாளுமன்ற அரசியல் எதுக்கு? அது நீ தனியாக நின்று போகலாமே, தோத்துட்டு போகலாமே. நீ 2 சீட்டு ஜெயிச்சு உள்ளே போய் என்ன பண்ண போகிற? இதெல்லாம் வச்சு கதையை முடிச்சிட்டாரு ஸ்டாலின் இல்லையா? 10 சீட்டு 15 சீட்டு கொடுப்பாங்க, கொடுக்குறதே 5, 2 தான் ஜெயிக்க போகிறீங்க. என்னத்துக்கு உங்களுக்கு பெரிய பேச்செல்லாம்?
பேசாமல் இவங்க வாக்கு வங்கி அரசியலை விட்டு சமூக இயக்கமாக மாறிடுறது பெட்டர். அடுத்த எலெக்ஷனில் கண்டிப்பாக திமுக சிம்பலில் தான் அவங்கள நிற்க சொல்லுவாங்க, எழுதி வச்சுக்கோங்க. சொன்னால் தோழர்களுக்கு கோவம் வரும். ஆச்சரியம் இல்லை அப்படி நடந்துன்னா, நடக்காது. அந்த லெவலுக்கு போனாலும் ஆச்சரியப்படாதீங்க. 5 சீட்டு 4 சீட் ஆக்கி வைகோக்கு நடக்கல, 5 நாளாக்கி 6 நாளாக்கி 4யும் திமுக சிம்பல். அது ஆல்ரெடி கட்சி ஜாயிண்ட் நம்பர் 1 பிளேஸ் டிஎம்கே தான் வரும்னு சொல்லி வைகோ அனைத்து தொலைக்காட்சியிலும் பேட்டி கொடுத்துருக்கேன். நம்பர் 1 டிஎம்கே, 2 3 நான் சொல்ல மாட்டேன் அப்படின்னு. இத்தனைக்கு எப்பயும் காலையில் முதலாளாக போய் வாக்கு செலுத்துவார் வைகோ. இப்போ வந்து ரொம்ப டிலேவாக தான் போயிருக்காரு. எல்லா அமைச்சர்கள், முன்னாள் அமைச்சர்கள் எல்லாருமே இன்னாள் அமைச்சர்கள்னு சொல்லி எல்லாருமே அந்த புள்ளிங் டைம் வந்து இந்த வட்டம் எல்லாமே மாறுபட்டிருக்கு, லேட்டாக போயிருக்காங்க. ஆமாம், நடிகர்களுக்கு தான் இந்த வட்டம் அதிகமான ஒரு ஃபோக்கஸ் வந்து கொடுக்கப்பட்டது போல் ஒரு தோற்றம் உருவாயிருக்கு. எந்த மந்திரி அவங்க தொகுதியை விட்டு வெளியில் போக முடியலங்க. செந்தில் பாலாஜி வாக்களிக்கலைன்ட்டு. ஒரு மந்திரி கூட அவங்க தொகுதியை விட்டு வெளியில் போக முடியல. செந்தில் பாலாஜி ஓட்டே போடலை. இது எந்த அளவுக்கு அவங்க கவலை கொண்டிருக்கிறார்கள் என்பதற்கான அடையாளம். யாரும் நிம்மதியாக இல்லை, ரிலாக்ஸ்டாக இல்லை. அவங்க தெரியுது ஏதோ ஒரு விதத்தில் விஜய் ஃபேக்டர் இவங்க 2 பேரையும் டிஎம்கே ஏடிஎம்கேவை எஸ்பெஷலி டிஎம்கேவை டிஸ்டர்ப் பண்ணியிருக்குன்றது மட்டும் தெளிவாக தெரியுது. கிருஷ்ணசாமி இப்போ தான் வந்து பேட்டி கொடுக்குறாரு, சிலிண்டர் சின்னத்தில் போட்டிட்டாரு, எவ்வளவோ போராட்டங்களை கடந்து இந்த தேர்தல் மாதிரி ஒரு சரியில்லாத தேர்தல்லாம் பார்க்கவே இல்லைங்கிற மாதிரி ஒரு பேட்டி கொடுத்துட்டு போயிட்டார். இது ஒரு விஷயம் சொல்லிட்டு போயிட்டார். இது ஒன்றும் அர்த்தமே இல்லை. ஒவ்வொரு தேர்தலும் இந்த டைலாக் வரும். அது எலெக்ஷன் ரிசல்ட்டுக்கு அப்புறம் வர்றது எல்லாருமே இப்போ முன்னாடியே பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அவ்வளோதான். எலெக்ஷன் பின்னால் பேச வேண்டியது இப்போ முன்னால் பேசுகிறாங்க. எந்த விதத்தில் இது வித்தியாசமான தேர்தல்ன்றாரு அவர்? எந்த அர்த்தத்தில் சொல்கிறாருன்ற? பணம் அதிகமாக விளையாடிருச்சு. ஜனநாயக நாட்டில் 40 கோடி 50 கோடி இருந்தால் தான் தேர்தலில் நிற்க முடியுங்கிற நிலமை உருவாயிருச்சுங்க. அது உண்மைதாங்க. அது ஒரு சரியான பாயிண்ட்டு. அதில் மாற்று கருத்து எனக்கு இடம் இல்லை. 40 கோடி இல்லைன்னா இன்றைக்கி ஒருத்தங்க போக முடியாது. இந்த எலெக்ஷனுக்கும் காமன் மேனுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை, கண்டிப்பாக இல்லை. நீங்கள் வெளிப்படையாக வச்சு பணத்தை கொடுக்குறாங்க 2 பேருமே. இவன் வந்து அதான் ஜோக்கா வெளிப்படையாக பணத்தை கொடுத்துருக்கான், நீ கார் டிக்கே திறந்து பார்த்துன்னு இருக்கேன்னு நக்கலாக மீம்ஸ் போட்டுக்கிட்டு இருந்தாங்க. நியாயமாக பணத்தை எடுத்துன்னு போகிறான், தாலி அறுத்தானுங்க இந்த 1 மாதம் 1.5 மாதமாக. இப்போ தானே ரிலாக்ஸ் பண்ணியிருக்கானுங்க போல். இப்போ இது எந்த விதத்தில் உங்களுக்கு வந்து இதெல்லாம் வந்து நியாயம்? உங்களுக்கு வந்து பணத்தை டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறது உன்னால் தடுக்க முடியல. ஒப்பனாக நடுத்தரில் பட்ட பகலில் வச்சு கொடுக்குறான், ராத்திரிலலாம் இல்லை, பகலில் கொடுக்குறான். அவர் சொல்கிறது உண்மை தான், கிருஷ்ணசாமி சொல்கிறது உண்மை. என்ன பண்ண முடியும்? ஆனால் இந்தியா கூட்டணி இந்தியாவில் உள்ள எல்லா முதலமைச்சர்களும் தமிழ்நாட்டுக்கு வந்துட்டாங்க. சாத்தூர் வரைக்கும் வந்துட்டு ரேலி போகிற அளவுக்கு வந்து வந்தாச்சு. தனி விமானங்களில் வந்து இறங்கிட்டு இருக்காங்க முதலமைச்சர்கள். இது வரைக்கும் டிவியில் பார்த்த முதலமைச்சர்கள் எல்லாம் கிராமங்களில் பிரச்சாரத்தை என்டிஏ வந்து ரொம்ப பலமான ஒரு தேர்தலாக மாற்றிருக்கு. வடிவேலு காமெடியில் சொன்ன மாதிரி இன்னும் பிரயோஜனம், அம்மா ஜல்லிக்கு பிரயோஜனம் இல்லை. நிதின் நபின்ன்றவர் போகிறாரு, ரோட்டில் யாருமே அவரை பார்க்கல. இந்த நட்டாவையாவது ஒரு 4 பேர் மூஞ்சி தெரியும், நிதின் நபின் யாருக்கும் தெரியல. யோகி ஆதித்யநாத் வந்தாருன்னா ஓட்டு வந்து ரிவர்ஸில் போகும் பிஜேபி. மத்திய பிரதேஷ் சிஎம்லாம் வராருன்னா இங்கே யார் கவனிப்பா? வடிவேலு காமெடி தான். சாத்தூருக்கு நீங்கள் ஸ்பெஷல் விமானத்தில் கொண்டு வந்து பிஜேபியோட 17 முதலமைச்சர்களையும் கூட நீங்கள் இறக்கலாம், உங்களுக்கு செல்வாக்கு இருக்குது. அம்மா ஜல்லிக்கு பிரயோஜனம் இல்லை, ஒரு ஓட்டு வராது. நான் சொல்கிறேன், சிட்டிங் எம்எல்ஏவே வந்து சேர்ந்துட்டாருங்க அன்னைக்கு. அவ்வளோதான். அது இன்னொரு காமெடி. ரவணன் வந்து சேர்ந்துட்டார், அன்னைக்கு வந்து சேர்ந்துட்டார். மதிமுக எம்எல்ஏ உள்ள சேர்ந்துட்டார், பிஜேபி பிளஸ் ஐக்கியமாயிட்டார். காமெடிக்கு பஞ்சம் இல்லை, அவ்வளோதான். அந்த அளவுக்கு தான். தேசிய அரசியலில் வந்துட்டு 7 எம்பிக்கள் வந்து ஆம் ஆத்மியிலேருந்து பாஜகலேருந்து 3/2 பங்கு வெளில போனாலே யாருமே வந்துட்டு பதவியை ராஜினாமா வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்லி ஒரு ராங்கான இடத்துல இருந்திருக்கேன்னு சொல்லிட்டு இன்னைக்கு ஆம் ஆத்மி எம்பி வந்து பேசியிருக்காரு சார். எப்படி பார்க்குறீங்க தேசிய அரசியல்? ரொம்ப தப்புங்க. பிஜேபி விலை கொடுத்து வாங்க ஆரம்பித்திருக்கிறது. நீங்கள் யார் சொன்னீங்க? ஆம் ஆத்மியினுடைய எம்பி சத்தா 7 பேரை வலிச்சிருக்காங்க, காசு போட்டு கொடுத்து தான் வாங்கியிருக்காங்கன்றது 100% தெரியுது. பஞ்சாபில் அடுத்த பிப்ரவரியில் எலெக்ஷன் வருது, 22 பிப்ரவரியில் பஞ்சாபில் எலெக்ஷன். அதுக்கு அங்கே வந்து ஆம் ஆத்மி கட்சியை கொலாப்ஸ் பண்ணுறதுக்கு தான் இதை பண்ணுறாங்க இவங்க. நாளைக்கு தமிழ்நாட்டில் இதை பண்ண மாட்டாங்கன்னு நினச்சோம், உங்களுக்கு கண்டிப்பாக செய்வாங்க. ஆகவே இது ரொம்ப ஆபத்தான விளையாட்டை நடுப்புற விட்டுருந்தாங்க கொஞ்சம், இப்போ மறுபடியும் ஆரம்பிச்சிருக்காங்க. ஆம் ஆத்மி கட்சியை உடச்சி 7 பேர் எடுத்து 2/3 ஸ்பிளிட் இல்லைன்னு சொல்லி கொண்டு போகிறதுன்றது உச்சகட்ட அயோக்கியத்தனம். அதாவது வந்து ஜனநாயகத்தை பணநாயகமாக பாஜக மாற்றிக்கொண்டு இருக்கிறது. இதெல்லாம் வந்து இந்த பாவத்துக்கெல்லாம் எங்கே போய் அவங்க கழுவ போகிறாங்கன்னு தெரியல. ஏன்னா இது நினைத்து பார்க்க முடியாத அட்டூழியம் இதெல்லாம். வேணா அந்த 7 பேர் ரிசைன் பண்ணி சொல்லிட்டு போக சொல்லு ராஜ்யசபா எம்பிஸ். அதிகமாக போயிட்டதுனால 145 தொற்று இருக்குது. பிஜேபி 163 நெருங்கிட்டு இருக்கு. ஆமாம், 115 சீட் இருந்ததுன்னா 2/3 மெஜாரிட்டி வந்துடும் அப்படிங்கிற ரொம்ப ஆபத்தான கட்டத்தை நோக்கி இந்திய ஜனநாயகம் நகருதுங்க. ஆம் ஆத்மி கட்சிக்கு நடந்தது நாளைக்கு எந்த கட்சிக்கு வேணா நடக்கும். பெரிய நம்பிக்கை துரோகம்னு சொல்லி கெஜ்ரிவால் வந்து பெரிய நம்பிக்கை துரோகம் தான். நீ ஓகேனா பிஜேபியோட சித்தாந்தம் கொள்கை பிடிக்குதுன்னா ரிசைன் பண்ணிட்டு போடா.
7 பேர் ரிசைன் பண்ணிட்டு போங்க. அது ஒரு கிரிக்கெட் ரூட் பட அது ஹர்பஜன் சிங் ரிசைன் பண்ணிட்டு போ. இன்னும் 10 மாசத்துல பஞ்சாப் எலெக்ஷன் வருது. அதை சீர்குலைச்சு அகாலிதளோட பேசுறதுக்கு இவங்களுக்கு இப்ப கூடுதலா பலம் வந்துடுச்சு. என்ன அயோக்கியத்தனம் இதெல்லாம். 7 பேரை கொண்டு வந்து கட்சியில் சேர்க்கறது. எல்லா பாவத்தையும் பிஜேபி தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறது. மக்கள் கவனித்துக் கொண்டிருக்கிறது. இது அப்பட்டமான ஜனநாயக படுகொலை, சந்தேகமே வேணாம். மம்தா வந்து நீங்க வந்து படகுல போலாம் இதே ஸ்டேட்ல வந்துட்டு அந்த தண்ணியில இறங்கி உங்களால குளிக்க முடியுமான்னு சொல்லி பிரதமரை பார்த்து கேட்குறாங்க. அமித்ஷா அதே இடத்துல பேசுறாரு. ரவுடித்தனம் பண்ணணும்னு சொல்லி மேற்கு வங்கத்துல ஒருத்தன் வீட்டை விட்டு வெளியில வரணும்னா தலைகீழ வந்துட்டு என்னால தொங்க விட முடியும், வெளியில அப்படி யார் வந்துடாதீங்க அப்படின்னு சொல்லி அமித்ஷாவே டைரக்டா பேசுறாரு. மேற்கு வங்க தேர்தல் ஒரு ஆமா, அங்க வந்து இது வரைக்கும் பெரிய அளவில் வன்முறை இல்லாம தான் தேர்தல் நடந்திருக்கு கடந்த காலங்களோட ஒப்பிடும்போது. அஃப்கோர்ஸ் செகண்ட் ஃபேஸ் ஒரு 140 தொகுதி இருக்குது, 29 இருக்குது. ஈசி ரொம்ப அட்டுழியம் பண்ணிட்டு இருக்கான். அதான் நீதிமன்றம் பைக்கில் போகக்கூடாதுன்னா ஆர்டர் போட்டாங்க, அதுக்கு தடை விதிக்கப்பட்டிருக்குது. உச்சகட்ட ஆணவத்தில் பிஜேபி ஆடிக்கொண்டிருக்கிறது. மேற்கு வங்கத்தை மட்டும் பிஜேபி கைப்பற்றுமே ஆனால் மிகப்பெரிய நெருக்கடியை நோக்கி இந்தியா நகரும். மற்ற எந்த மாநிலங்கள் ஆட்சி அமைப்பதையும் விட பிஜேபி மேற்கு வங்கத்தில் ஆட்சியை பிடித்தால் அது சர்வநாசம், அதில் எந்த சந்தேகமும் வேணும். தொகுதி மறுவரையோ இல்லை மகளிர் ஒதுக்கீடோ வந்து பெரிய அளவில் எங்களை வந்து பாதிக்கலைன்னு சொல்லி வந்து காங்கிரஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காகவே நிற்கிறாங்க. ஆனால் இதை வந்து அதிகமான பிரச்சாரமாக மேற்கு வங்காளத்தையும் தமிழ்நாட்டிலையும் அவர்கள் கொண்டு போயிருக்காங்கிறதுல எந்த அளவுக்கு மாட்டேங்குது? அது தெரியலங்க. அது வந்து டீலிமிட்டேஷன்லாம் எந்த அளவுக்கு வந்து மக்கள் மத்தியில் எடுபடுதுன்னு தெரியல. ஏன்னா லோக்கல் இஷ்யூஸில் தான் இதை ஃபைட் பண்ணுறாங்க. அரசு வேணுமா வேணாமான்றதான் கேள்வியை ஒழிய டீலிமிட்டேஷன் இதெல்லாம் ரொம்ப பேருக்கு புரியக்கூட இல்லைன்னு தான் சொல்கிறாங்க. பெண்கள் வாக்குகள் அதிகமாக போலாக இருக்கிறது திரும்ப திரும்ப சொல்கிறோம். அதை தான் நம்ம கவனத்தில் எடுத்துக்கணும். ஏன்னா 1 கோடி பெண்களுக்கு வந்து இவங்க 1,30,00,000 பெண்களுக்கு வந்து 1000 ரூபாய் கொடுத்துருக்காங்க. ஆனால் பதிவானது கிட்டத்தட்ட 2,60,00,000 வாக்குகள் பெண்கள். அப்போ 1,30,00,000 வாங்காத பெண்கள் இருக்காங்கல்ல, அவங்க எப்படி குத்துவாங்களா ஓட்டன்றதை நம்ம பார்க்கணும். ஸோ இது விமன் சென்ட்ரிக் எலெக்ஷன் தான். இது பார்ப்போம் என்ன நடக்கும். 8,000 ரூபா கூப்பனும் ரெஃப்ரிஜரேட்டரும் ஒரு பக்கம் வந்து அதான் வந்திருக்கு. தங்கமும் அப்படிங்கிறதெல்லாம் எல்லாம் மாறி மாறி வந்திருக்குது. வந்திருக்கு. பார்க்கலாம் என்ன நடக்குது. நிஜமா சார், உங்களுடைய நேரங்களை ஒதுக்கி பல்வேறு கேள்விகள் பதில் தந்தீங்க. நன்றி.